அப்போ அந்த பணிவாய் கேட்கிற காரியம் என்பது எதை குறிக்கிறது என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனை பணிந்து கொள்வது. இன்னும் சொல்ல போனோம்னா, சாஷ்டாங்கமாக விழுறதுன்னா நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது அப்படியே குப்புறப்படுத்து அவன் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிப்பது. பணிந்து கொள்வதுன்னா என்ன அப்படின்னா, முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிப்பது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் என்ன? நம்ம விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அநேக நேரங்களில் நம்ம முழங்கால் படிக்கிறதே கிடையாது. நல்ல கவனிங்க, முழங்கால் படிக்கிறதே கிடையாது. முழங்கால் படியிட்டு, அதுதான் வசனம் சொல்லுது, பணிந்து ஜெபிக்கிறது. நல்ல கவனிங்க, பணிவாக ஜெபிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பான்னு சொல்லி பூரணமாக சரணடைவது. நல்லா கவனிங்க. ஒரு போலீஸ்காரரு துப்பாக்கி பின்னாடி வச்சுட்டு என்ன சொல்லுவார்? அவர் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னுவார். உடனே அந்த சம்மந்தப்பட்ட ஆள் என்ன பண்ணுவாங்க? சொன்ன உடனே கண்ணை வச்சுட்டு சொன்னார்னா கையை தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? 100% அவன் சரண்டர் பண்ணுவான். கையில் எதுவும் வச்சுக்க மாட்டான். என்ன இருந்தாலும் கீழே போட்டுட்டு கையை தூக்கிட்டு பூரணமாக அந்த விஷயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா அவன் ஜீவன் பாதுகாக்கப்படும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஏசப்பாவை ஆராதிப்பது என்பது எதை குறிக்கிறது என்றால், என் ஏசப்பா, என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஏசப்பா, எனக்கு எல்லாமே நீங்கள் தான், நான் உங்களை முழுமையாக நம்பி வரேன். அதுக்கு அர்த்தமே என்னென்னா, 100% வேற எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம, அறகுறையா அல்ல, நல்லா கவனிங்க, முழு மனதோடு தேவனை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்துக்கு பேரு தான் தேவனை பணிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அப்ப இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வர நாம, அவரை ஆராதிக்க வர நாம, நம்முடைய உள்ளத்துல முழு இருதயத்தோடு தான் அவரை நோக்கி நாம ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஏன் அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது இல்லை? ஒரு கடன் பிரச்சனைக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம இங்கே ஜெபித்துக்கிட்டே இருப்போம். அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைப்போம். என்னன்னு? சிஸ்டர் கொஞ்சம் எமர்ஜென்சியாக தேவைப்படுது. அப்போ இதுக்கு பேர் முழு மனதோடு நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. அப்போ முழு மனதோடு ஜெபிக்கிறதுனா யார்கிட்ட எந்த அப்ளிகேஷனும் போடாமல் கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கறது தான் என்னது? முழுமையான ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஜெபம்.